ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய யாரோடய பார்க்கலாம். ஏஆர் மியூசிக் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளைப்பாகல் வந்து பழங்கள்லாம் பறிச்சுட்டு இந்த கொடி இன்னைக்கு எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. இதெல்லாம் எடுத்துட்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதலக்காய், சொரக்காய், சொரக்காயிலே பார்த்தீங்கன்னா குண்டு சொர, நீட்ட சொர, கும்ப சொர அப்படின்னு இந்த வட்டமே பார்த்தீங்கன்னா சொரக்காய் ஐட்டம் போட்டு விடுறாங்க. உங்களுக்கு முளைச்சது கூட நான் சமீபத்தில வீடியோ காமிச்சிருப்பேங்க. இது வந்து ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த வீடியோவ உங்களுக்கு நான் குடுக்க லேட் ஆயிடுச்சுங்க. அதனால தான் உங்களுக்கு இப்போ குடுக்குறேங்க. நெறைய வீடியோ பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல தாங்க இருக்கு. ஏன்னா நான் வந்து வாரத்துக்கு 2 வீடியோ தாங்க அறுவடை வீடியோ குடுக்குறேன். அதனால பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அறுவடை பண்ணி வச்ச வீடியோங்கலாம் பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல தாங்க இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கறதுக்குள்ளேயே நான் மாடி தோட்டத்தில நான் வேற ஏதாவது ஆல்டரேஷன் பண்ணிடுறேங்க. அதுக்கப்புறம் லேட் ஆயிடுதுங்க குடுக்கறதுக்கு. சரி இப்ப என்னப்ப நம்மளுடைய மாடி தோட்டத்த தானே பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா, லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி குடுத்துடுறேங்க வீடியோவ. ஏன்னா நெறைய பேர் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாங்க. வீடியோவ அப்படியே போடுங்க. நாங்க பார்க்கணுன்ற மாரிலாம் சொல்றீங்க. அதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோங்கள நான் வந்து எதுவுமே கட் பண்றது இல்லைங்க. இருக்கிறத உங்களுக்கு அப்படியே காமிச்சிடுறேன். இந்த பீக்கங்காய் கொடியுமே பார்த்தீங்கன்னா, அந்த காய பறிச்சுட்டு நான் எல்லா கொடியுமே இப்ப எடுத்துடுறேங்க. எடுத்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் விதைகள் நட்டத உங்களுக்கு நான் காமிச்சிருந்திருப்பேன். அந்த மாரி பூசணிக்காய் விதைங்க நல்லா வளர்ந்து வருதுங்க. அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு தரை தோட்டம்ன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ குடுத்துருப்பேங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா, இப்ப எப்படி இருக்கு தோட்டம் அப்படின்றதையும் உங்களுக்கு அப்பப்ப ஒரு அப்டேட் குடுத்துட்டு தாங்க வரேன். வாரம் ஒரு அப்டேட் உங்களுக்கு குடுத்துட்டு தாங்க வரேன். விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன் பாருங்க. ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் குடுத்தீங்கன்னா கேட்லாக் பார்க்கலாங்க. அதுல வந்து எல்லா விதமான விதையுமே இருக்குதுங்க. கீரைகளும் சரி, க கத்திரிக்காய்ங்களுக்கு கத்திரிக்காவா இருக்கட்டும், புடலங்காய், பீர்க்கங்காய், சுரக்காய், வெண்டைக்காய் எல்லாமே வெரைட்டியா நெறைய வெரைட்டி வச்சிருக்கிறேங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீரம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு எனக்கு நல்ல ரிவ்யூ குடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த மாரி வந்து எங்களுக்கு வந்து முடி வந்து நல்லா அடர்த்தியா தெரியுதுங்க எங்களுக்கு இப்ப. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா, பின்னி போட்டோம்னா, முறுக்கி முறுக்கி அடிக்கும். ஆனா, இப்ப வந்து ஸ்ட்ரெயிட்டா காட்டுது எங்களுக்கு. முறுக்கி அடிக்கிறதில்ல. முடி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா தப்பமா காட்டுது எங்களுக்கு. அதாவது அம் ஸ்ட்ரெயிட் லைன் பண்ண மாதிரி எங்களுக்கு வந்து முடி வந்து நல்லா வலுவா தெரியுதுங்க. பரவாயில்லைங்க, உங்க சீரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அ ரிவ்யூ குடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா, நான் வந்து 1 வருஷமா பயன்படுத்திட்டு தாங்க உங்களுக்கு அத நானு சேல்ஸுக்கே கொண்டு வந்தேன். ஏன்னா, அது நம்பளுக்கு எப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்லி நாம முதல்ல செக் பண்ணணும்னு சொல்லிட்டு, நான் நெறைய யூஸ் பண்ணிட்டு, அப்புறம் என் முடிய பார்த்து கேட்டதுனால தாங்க நான் வந்து அத சேல்ஸுக்கே கொண்டு வந்தேன். அக்கம் பக்கம் எல்லாம் கேட்கறதுனால உங்களுக்கு வந்து அது சேல்ஸுக்கு கொண்டு வந்ததுங்க. இல்லைன்னா, அத நான் கொண்டு வர ஐடியாவிலே இல்லைங்க. சரி நம்மளுடைய நாம தயார் பண்றது நம்மளோடயே போக வேண்டாம், மத்தவங்களுக்கும் அது யூஸ் ஆகட்டும் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு அத நான் விற்பனைக்கே எடுத்துட்டு வந்ததுங்க. பரவாயில்லைங்க. எல்லாரும் வாங்கி நல்லா யூஸ் பண்ணி, அதுக்கு நல்ல ரிவ்யூ குடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் மறுபடியும் ஒரு நன்றி சொல்றேங்க நான். ஏன்னா விதை வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அறுவடை பண்றத நீங்க பார்க்குறீங்க. அம் நானு தெளிச்சான விதை போடுறதையும் பார்க்குறீங்க. அறுவடை பண்றதையும் பார்க்குறீங்க. அந்த மாரி இருக்கும்போது, சீரம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து நான் என்னுடைய முடிய நான் உங்களுக்கு காட்டலைங்க வீடியோவுல. ஆனா, என்னுடைய வார்த்தை மேல இருக்கிற நம்பிக்கைய வச்சு நீங்க ஆர்டர் போட்டு வாங்கி, யூஸ் பண்ணி, அது நல்ல ரிவ்யூ குடுத்தவங்களுக்கு பெசலாக நன்றி சொல்லணுங்க. ஏன்னா, ஒரு நம்பிக்கை என் மேல உங்களுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா, ஒரு மனிதனுக்கு வந்து நம்பிக்கைய வளர்த்துறது தாங்க பெரிய விஷயமே. அது என் மேல நீங்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதற்கு வந்து எத்தனை என்ன சொல்றதுன்னா, ஒரு ஒரு இது நம்ப ஒரு புதிய முயற்சி ஒண்ணு எடுக்கிறோம் அப்டின்னா, அதுக்கு சப்போர்ட்டும் நாங்க இருக்கோம் அப்டின்றத நீங்க காட்டுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஃபோன் பண்ணி நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, "தோட்டம் சூப்பரா இருக்குதுங்க" அப்டின்னு சொல்லி குடுக்குற கமெண்ட்டுங்களா இருக்கட்டும். அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, அந்த 60 டூ 70 வயசு உள்ளவங்க நெறைய பேரு மனசு வந்து எங்களுக்கு ரிலாக்ஸா இருக்குதுங்க. உங்களுடைய தோட்டம் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம்னு சொல்லும்போது, அவங்க வாய்ஸே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்டியே நடுக்கம் குடுக்குதுங்க. ஆனா, அந்த நடுக்கத்திலேயே அவங்க ஃபோன் போட்டு எனக்கு வந்து வாழ்த்து சொல்றத கேட்கும்போது, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா, அந்த மாரி மனச சந்தோஷப்படுத்துறது பெரிய விஷயங்க. அது எனக்கு நீங்க குடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னா, எமோஷனலே ஆயிடுதுங்க. அந்த மாரி சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறேங்க. இப்ப உங்களுக்கு புதுசா பார்த்தீங்கன்னா, நான் மாடித்தோட்டத்தில பறிக்கிற காய்கள வச்சு நான் எப்படி ஹெல்த்தா டயட் ஃபாலோ பண்றேன். டயட்டிங்கில தாங்க நான் இப்ப போயிட்டுருக்குது என்னுடைய உடம்பு. அதனால பார்த்தீங்கன்னா, ஆயில் இல்லாத சமைக்கிறது, காய்கறிகள வச்சு நம்ம வந்து சத்தா நம்மளுடைய உடம்புக்கு டிஃபன எடுத்துக்கிறது அப்படின்ற மாரிலாம் நான் வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப போயிட்டுருக்குதுங்க. ஃபாலோ பண்றேன். அதையுமே ஒரு அ WhatsAppல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஃபோன் போட்டு, "நீங்க சமையல் வீடியோ போடுங்க. ஏன் இப்ப போடுறதில்லன்னு?" சொல்லி கேட்டதுனால, இப்ப ஷார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு என்னுடைய காலை டிஃபன் என்ன அப்படின்றத உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ்ல போட்டுட்டு வரேங்க. வேணுன்றவங்க அத பயன்படுத்திக்கலாங்க. ஏன்னா, நம்ம ஹெல்த்தா சாப்பிட்டோம்னா மட்டும் தான் நம்ம உடம்ப ஹெல்த்தா பார்த்துக்க முடியுங்க. அதனால என்னுடைய காய்கறிகள வச்சு நான் எப்படி வந்து சமைக்கிறேன் அப்படின்றது தாங்க அந்த ஷார்ட்ஸ்ல நான் போட்டுட்டு வரேன்.
காலையில் டிஃபனில் நம்ம என்னென்ன சமைக்கிறோம் அப்படின்றத ரெகுலராக சமையல் இல்லாத எந்த இருக்காதுங்க. ரெகுலராக இட்லி, தோசை அந்த மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேங்க. நான் எப்படி டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிட்றேன் அப்படின்றது தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஷார்ட்ஸ் போட்டு வரேங்க. என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் அதே மாதிரி வந்து சமைச்சு சாப்பிட்டு உங்கள் உடம்ப ஹெல்த்தாக பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால தான் அந்த சிஸ்டர் கேட்டதுக்கு என்னங்க இப்போ நான் வந்து சமையல் வீடியோ போட்டுட்டு வரேங்க. வேணுன்றவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சாப்பிட்ற முறைன்னு ஒண்ணு இருக்குதுங்க. அந்த மாரி நம்ம சாப்பிடும்போது, அதனுடைய பெனிஃபிட்ஸ் நம்ம உடம்புக்கு அப்படியே வந்து சேருங்க. இப்ப நம்ம எப்படி காய்கறி தோட்டத்துக்கு ஒரு லிக்விட் தண்ணி குடுத்து நம்ம செடிய ஹெல்த்தா பார்த்துக்கிறோமோ, அது மாரி நம்மளுடைய உடம்புக்கும் அந்த விளைஞ்ச காய்கறிகள வச்சு நாம அத எப்படி பதமா சமைச்சு சாப்பிடுறது, முறை தாங்க எல்லாத்துக்குமே மெயின் காரணம். இத பத்தி உங்களுடைய கமெண்ட்ட நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. WhatsAppல வந்து எனக்கு சொல்றத விட, நான் மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றது ஒரே விஷயம் என்னன்னா, கமெண்ட்ஸுக்கு வாங்க. கமெண்ட்ஸுக்கு வந்து உங்களுடைய ரிவ்யூ குடுங்க. ஏன்னா, உங்கள மாரியே மத்தவங்களுக்கும் அந்த டவுட் இருந்துச்சுன்னா, அவங்களும் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு வேண்டி, நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல வாங்க. நான் அந்த கேள்விக்கு உண்டான பதில அடுத்த வீடியோவுல உங்களுக்கு குடுப்பேங்க. நீங்க வீடியோ மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா, தொடர்ந்து என்னுடைய சேனல்ல வரும்போது நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த டவுட்ட அந்த வீடியோவுல நான் கிளியர் பண்ணியிருப்பேங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடியோவுக்கு அந்த கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் உங்களுக்கு அந்த ம மறு வீடியோவுல உங்களுக்கு வருங்க. நீங்க ஃபாலோ பண்ணா கண்டிப்பா வருங்க. நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுங்க. பெல் ஐக்கான தட்டி வச்சா மட்டும் தான், இத உங்களால தொடர்ந்து பார்க்க முடியுங்க. இல்லைன்னா, YouTubeல ரெக்கமெண்ட் ஆனா மட்டும் தான் என் வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகுதுங்க. இல்லைன்னா ஆவறதில்லைங்க. அதனால, என்னடா வீடியோ வரலையேன்னு சொல்லி நீங்க வந்து நெனச்சுட்டு இருப்பீங்க. ஆனா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, வாரத்துல 3 வீடியோ கண்டிப்பா குடுத்துட்டு தாங்க வரேன். அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் என்னுடைய வீடியோவ உங்களால பார்க்க முடியுங்க. கொத்தவரங்காயும் சூப்பரா பாருங்க குடுத்துட்டு வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் வந்து ம் செடி எடுக்கிறேங்க இன்னைக்கு. இந்த செடியும் எடுத்துட்டு நான் விதை போட்டு விடுறேங்க. மல்பெரி பழம் பாருங்க. சூப்பரா குடுத்துட்டு வருதுங்க. அதாவது என்னுடைய மாடி தோட்டம் எப்படின்னா எனக்கு, நானு என்ன வேலை செய்றேனோ எனக்கு டயர்டே ஆகாதுங்க. ஏன்னா, கோவக்காய் இருக்குதுங்க, கலாக்காய் இருக்குது, அத்திப்பழம் இருக்குது, மல்பெரி பழம் இருக்கு. அப்புறம் போதாத்துக்கு கொத்தவரங்காயும் 1, 2 சாப்பிடுவோங்க. வெண்டைக்காய் இருக்கு. அந்த மாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, காலையில நம்பளுக்கு ஒரு மினி டிஃபன்னே சொல்லாங்க. அந்த மாரி எனக்கு வந்து இது ஒரு ஹெல்த்துக்கு எனக்கு நல்லாவே இது யூஸ் ஆகுதுங்க. இந்த மாரி நான் வந்து சாப்பிடுறதுனால கொஞ்சம் உடம்பையும் மெயின்டெயின் பண்ண முடியுது. கொஞ்சம் டயட்டும் நம்மளால இருக்க முடியுதுங்க. அதனால எனக்கு என்னுடைய மாடித்தோட்டம் உண்மையிலேயே ஒரு கிஃப்ட்ன்னு தாங்க சொல்லணும். எல்லாமே என்ன பார்த்துக்குதுங்க நல்லா. எப்படி சொல்றதுன்னா, காலையில நம்ப காஃபி குடிச்சதோட நம்ம வந்து மாடித்தோட்டத்துக்கு வந்து தண்ணி விடும்போது, நம்மளுக்கு வந்து அந்த என்ன இந்த காஃபில இருக்கிற சர்க்கரை நம்ம உடம்புக்கு போய் சேர்றதுக்குள்ளே, நம்ம ஒரு 4 கோவக்காய பறிச்சு சாப்பிட்டோம்னா, அதுக்கும் சமம் ஆயிடுங்க. இந்த மாரி என்னுடைய மாடித்தோட்டத்துல இருக்கிற காய சாப்பிட்டாவே எனக்கு உடம்புக்கு ஓகேவா தெரியுதுங்க. உண்மையிலேயே நான் சொல்றேங்க. அந்த பீட்ரூட் லீஃப் வச்சு நான் செய்ற சமையல் நீங்க செஞ்சு பார்த்துட்டு, அப்புறம் நீங்க கமெண்ட் சொல்லுங்க. வேற லெவல்ல இருக்குங்க டேஸ்ட். காய்கள பத்தி நான் இன்னைக்கு எதுவுமே பேசலைங்க. ஏன்னா, நீங்க வீடியோவுல நீங்க பார்க்குறீங்க. நீங்க கமெண்ட் குடுக்குறீங்க. நீங்க WhatsAppல கமெண்ட் குடுக்குறீங்க. எல்லாமே நீங்களே எல்லாம் சொல்லிடுறீங்க. நான் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லைங்க. அதனால என்னுடைய காய பத்தி நான் பேசுறத விட நீங்க பேசுங்க. நான் கேட்கலாம். அப்படிதான் நான் சொல்லணும். கத்திரிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே லைனா ஃபார்ம் பண்ணிட்டேங்க இப்ப எடுத்து. இன்னும் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இளஞ்செடி கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டுங்க. கத்திரிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டா அடுக்கி விட்டுருக்கேங்க. லிக்விட் தண்ணி தாங்க இப்ப காய் பறிச்சுட்டு, லிக்விட் தண்ணி குடுக்குற வீடியோ தாங்க எடுக்கணும். ஏன்னா, லிக்விட் தண்ணிய பத்தி நெறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. அதனால அந்த வீடியோ தான் எடுக்கணும் இப்ப. காய் பறிச்சுட்டு தான் சரி லிக்விட் தண்ணி ஊத்துற மாரி ஒரு வீடியோ எடுத்துட்டு, அப்புறம் தாங்க கீழ இறங்கணும். இன்னுமே டவுட் அத கேட்டுட்டே தாங்க இருக்கீங்க. நானும் வீடியோ குடுத்துட்டே தாங்க இருக்கேன். ஆனா, அத பார்க்க மாட்டேன்றீங்க. லிக்விட் தண்ணி குடுத்தீங்கன்னா, காய் நீங்களும் இந்த மாரி பறிக்கலாங்க. பாருங்க, எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க காய். அததாங்க ஊத்தணும். காய் ஒரு தடவ நம்ம அறுவடை பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த தண்ணிய ஊத்திட்டோம்னு வச்சுக்கங்க, உடனே உங்களுக்கு வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சுருங்க. அப்புறம் காய்க்கு வந்துருங்க அறுவடைக்கு. அறுவடை எடுக்கிறதுக்கு காரணம் அதாங்க. ஏன்னா உடனேக்கு உடனே செடியில வந்து பார்த்தீங்கன்னா, பூ வந்துருதுங்க. இளநீட்டு கத்திரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விட்டா கூட முத்திக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இலசாவே பறிச்சுக்கலாங்க. நம்மளுடைய மாடியில இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய வரவு. பாருங்க.
இந்த மாதிரி சொத்துலாம் இருந்தால் பிஞ்சிலே கிள்ளி போட்டுருங்க. இல்லைன்னா வீணாக அடுத்த காய்க்கு அந்த சொத்தில் வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா மைசூர் வால் கத்திரிங்க. இதுலையுமே கத்திரிக்காய் இருக்குது பாருங்க. இது விதைக்கி விட்டுட்டுங்க. இது ஒன்று மட்டும் பறிச்சுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றணும். எது இந்த விதைக்கி விட்டுட்டேன். டபுள் கலர் கத்திரிக்காங்க. இந்த கத்திரிக்காய்னா அவ்வளோ அழகுங்க பார்க்க. கொஞ்சம் பிஞ்சா இருக்கு. நம்ம அறுவடை பண்ணிட்டு நம்ம வந்து லிக்விட் தண்ணி கொடுத்தோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் காய்க்கு வந்துடுதுங்க. ஆனால் அதுவே நம்ம பண்ணாத லிக்விட் தண்ணி கொடுத்தோம்னா இருக்கிற காய் முத்தி போயிடுதுங்க. அதுக்கு வேண்டிதான் சரி காயை பறிச்சுட்டு கொடுத்துர்லான்ட்டு கொடுக்குறேங்க. பாருங்க, இங்கே ஒரு மைசூர் வால் கத்திரி இருக்கு. கீழே வந்துருச்சா? கொத்தா அப்படியே வச்சிருக்குது பாருங்க. ஒரே கொத்துல 6 காய்ங்க. அதான் 2 காய் கட் பண்றாங்க. காய் நம்ம விட்டுட்டே இருந்தோம்னா அந்த மற்ற காய் வரத்துக்கு லேட் ஆகுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா பறிச்சுட்டா தாங்க சட்டு சட்டுன்னு காய் வருது. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கத்திரிக்காய் அறுவடை தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுட்டுங்க. பாருங்க, இந்த ரகம் வந்து விதைக்கு நான் வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லி விதைக்கி விட்டுட்டுங்க. ஆரம்பத்திலே விதைக்கி விட்டோம்னா கொஞ்சம் கத்திரிக்காய் கிடைக்கிறது கஷ்டமா போயிடுதுங்க. ஆனால் வேற வழி இல்லை. நம்ம கேட்லாக்கில் விதை போடணும்னா நம்ம விட்டு தாங்க ஆகணும். கீழே வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க கத்திரிக்காய். செடி வந்து பார்க்காத போயிடுச்சு. பிஞ்சா இருக்குது. செதப்பட்டு கத்திரிக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய கத்திரிக்காய் வைக்குதுங்க. வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அரைக்கீரை அறுவடை பண்ணிக்கலாம். வாங்க அரைக்கீரை அறுவடை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பெருசாக்கிறத மட்டும் கட் பண்ணுறேங்க. விட்டா பூச்சி வந்துடும் போல இருக்குது. இது ஒன்றுமே நம்ம வந்து விளையிறோம் அப்படின்னா இயற்கை முறை விளையிறதுனால கொஞ்சம் இந்த பூச்சிகளுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக போயிடுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா பார்த்து டக்கு டக்குன்னு நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கணுங்க. சாரணக்கீரை, பருப்பு கீரை, எல்லா கீரையும் இதுலேயே வந்துருச்சுங்க. பாருங்க, சிகப்பு பீட்ரூட் கீரையும் பார்த்தீங்கன்னா விதை போட்டு விட்டாங்க. என்ன அழகாக முளைச்சி வருது பாருங்க. அப்படியே மாற்றி மாற்றி போட்டே இருப்பேங்க. டைம் கிடைக்கும் போது போட்டே இருக்கிறது தாங்க எனக்கு வேலை. வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு கீரை வேணுன்றதுனால அப்பப்போ போட்டுனே இருக்கிறது தாங்க. அங்கே 2 கத்திரிக்காய் விட்டுட்டுருக்குறேங்க. வாங்க அதையும் பறிச்சுக்கலாம். கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து பார்த்தோம்னா தாங்க நல்லா தொங்குறது நல்லா தெரியுது. விட்டா எலி சாப்பிட்டு போயிடுங்க. அதுக்கு வேண்டி பறிச்சுட்டுங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். தட்டு பாருங்க, சூப்பராக பாருங்க. இத்தாலியன் பிளாக் பியூட்டி, சதைப்பட்டு கத்திரிக்காய் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காய். இது 3 ரகமும் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைய கிடச்சிருக்குது பாருங்க இன்னைக்கு. நல்லா ஒரு பெரிய தட்டுங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ அளவுக்கு வருங்க. இதுவே பாருங்க. அடுத்த தட்டு பார்த்தீங்கன்னா மைசூர் பச்சை வால் கத்திரி, வெள்ளநீட்டு கத்திரி, பிங்க் வால் கத்திரியும் ஊதா வால் கத்திரியும் இருக்குதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைய இருக்குது பாருங்க. அதாவது கீழே உழுதுங்க கத்திரிக்காய். தட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கீழே விழுற அளவுக்கு கத்திரிக்காய் இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் பச்சை வரி கத்திரிக்காய், டபுள் கலர் கத்திரிக்காய். இது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் கத்திரிக்காயிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாளுங்க, நீல குண்டு, கொத்து குண்டு கத்திரிக்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு தட்டு நிறைய இருக்குது பாருங்க. சூப்பரான கத்திரிக்காய்ங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 தட்டு ரப்பிடுச்சிங்க. இது ஒரு பெரிய கத்திரிக்காய் அறுவடைங்க. அடுத்த தட்டு பார்த்தீங்கன்னா பீக்கங்காங்க. பீக்கங்காய், வெள்ளைப்பாகல், அரைக்கீரைங்க. சூப்பரான அறுவடை. இது ஒரு மெகா கத்திரிக்காய் அறுவடைங்க. அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை லிக்விட் தண்ணி ஊற்றுறது, செடிங்களை பராமரிக்கிறது எப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள். பாய்.